பொதுவாவே மனிதர்களை வந்து விண்வெளிக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விண்கலம் வந்து மிக மிக குறைவு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய சோயூஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட். இன்னொன்னு வந்து யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம். ஸோ இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பாத்தீங்கன்னா 2011 ஓய்வு பெற்ற நிலையில வந்து அது பேசாம அங்க ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், ஜூன் 5, 2024 சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை கொண்டு போன அந்த போயிங் ஸ்டார்லினர் அந்த விண்கலம் கூட பழுதடைந்த நிலையில இன்னைக்கும் ஐஎஸ்எஸ் ஓட கிட்டத்தட்ட கனெக்ட் ஆகி இருக்கு. பிப்ரவரி தான் வந்து அவங்கள வந்து கொண்டு வர போவதா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. சரி, இப்ப இந்த பழுதடைந்த விண்கலத்துல திரும்ப சுனிதா வில்லியம்ஸ் வர முடியாது. அப்படி இருக்க சூழல்ல எந்த விண்கலம் போய் சுனிதா வில்லியம்ஸை வந்து கூட்டிட்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விண்கலம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து வடிவமைக்கப்பட்டது. ஸோ அந்த ஸ்பேஸ் எக்ஸ் வடிவமைக்கப்பட்ட இந்த க்ரூ டிராகன் விண்கலத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். திஸ் இஸ் நெல்சன். வெல்கம் டு கிராஃப்டி. சுனிதா வில்லியம்ஸ் அவர்களையும் கூட இருக்கிற புட்ச் வில்மோர் அவர்களையும் ஏற்றி சென்ற இந்த போயிங் ஸ்டார்லினர் விண்கலம் வந்து கிட்டத்தட்ட வந்து $4.2 பில்லியன் வந்து அதுக்கு செலவு பண்ணிருக்காங்க வடிவமைக்கிறதுக்கு. இதை கொண்டு போன ராக்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்லஸ் V-N22 அப்படிங்கிற ராக்கெட் மூலமா தான் இந்த விண்கலம் வந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான செலவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4.2 பில்லியன் அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இப்ப வடிவமைச்சிருக்கிற இந்த க்ரூ டிராகன் விண்கலத்துக்கான செலவு பாத்தீங்கன்னாக்கா $2.6 பில்லியன் தான். இதை இப்ப ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1.85 பில்லியன் டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இந்த க்ரூ டிராகன்ல என்னென்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இதுதான் வந்து ஐஎஸ்எஸ், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது வந்து கிட்டத்தட்ட 2000 இருந்து இயங்கிட்டு இருக்கு. இதுல வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் போறது, அப்புறம் விண்வெளியை பத்தி ஆராய்ச்சி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல தான் இப்ப சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஜூன் 5ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க வந்து என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியல, அவங்களால வந்து இன்னும் வந்து பூமிக்கு திரும்ப முடியல. ரஷ்யாவோட சோயூஸ் ஸ்பேஸ் கிராஃப்டும் யுனைடெட் நேஷன்ஸோட இந்த ஸ்பேஸ் ஷட்டிலும் கிட்டத்தட்ட ரஷ்யாவோட அந்த சோயூஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் பாத்தீங்கன்னா 1967 இருந்து இருக்கு. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் யூஎஸோட பாத்தீங்கன்னா 1981 இருந்து 2011 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸோட விண்கலமானது மறுபடியும் வந்து ஸ்பேஸை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஐஎஸ்எஸ்க்கு வந்து, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ஸ்பேஸ் எக்ஸினுடைய க்ரூ டிராகன் வந்து மனிதர்களை ஏற்றி செல்ல ஆரம்பித்தது. இப்போ உள்ள புதிய தொழில்நுட்ப வசதிகளின் அடிப்படையில வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த விண்கலத்தை வடிவமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச செலவு தான் ஆயிருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த விண்கலத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இது தொடர்ந்து பார்ப்போம். 2012 பாத்தீங்கன்னாக்கா டிராகன் 1 அப்படின்ற ஒரு விண்கலத்தை வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து ஒன்லி வந்து கார்கோஸை மட்டும் ஸ்பேஸுக்கு, அதாவது ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 2020 பாத்தீங்கன்னாக்கா டிராகன் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விண்கலத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல வந்து ஒன்னு பாத்தீங்கன்னா க்ரூ டிராகன், இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா கார்கோ டிராகன். இந்த க்ரூ டிராகன் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மனிதர்களையும் கூடவே கொஞ்சம் பொருட்களையும் கார்கோஸையும் எடுத்து போறதுக்கு உதவும். இந்த கார்கோ டிராகன் பாத்தீங்கன்னாக்கா ஒன்லி கார்கோஸை மட்டும் எடுத்துட்டு போகும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உண்டான வேறுபாடு. இப்ப நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக அனுப்பப்பட்ட இந்த க்ரூ டிராகன் விண்கலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னாக்கா 2 பகுதிகளா வந்து பிரிக்கலாம். அதுல மேல உள்ளது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே உள்ள பகுதி பாத்தீங்கன்னாக்கா ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் நிறைஞ்ச ஒரு செக்ஷனா இருக்கும். இதுல வந்து ஆட்கள் இருப்பாங்க, என்ஜின் இருக்கும். அது போக அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். 4 பேர் வந்து இதுல பயணம் பண்ணலாம். இந்த மேல இருக்கிற பகுதி தான் வந்து நோஸ் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் ஆகி ஸ்பேஸ்க்கு போனதுக்கு பிறகு ஓப்பன் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இது வந்து கனெக்ட் பண்றதுக்கு உண்டான மெக்கானிசம் எல்லாமே இதுலதான் இருக்கும். அது போக, அதாவது இந்த விண்கலத்துல பயணம் பண்றவங்க ஐஎஸ்எஸ்க்கு போறதுக்கும் ஐஎஸ்எஸ்ல இருந்து இந்த விண்கலத்துக்கு உள்ள வர்றதுக்கு உண்டான வழியும் இதுதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 16 டிராக்கோ த்ரஸ்டர்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சைட்ல இருக்க த்ரஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னாக்கா இதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு பயன்படுத்தப்படும். இந்த டாப்ல இருக்கக்கூடிய, அதாவது நோஸ்கோன் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த த்ரஸ்டர் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐஎஸ்எஸ் ஓடு பாதையோட சேர்ந்து அதோட பயணிச்சு அந்த ஐஎஸ்எஸ் நெருங்கி அதோட கனெக்ட் ஆகிறதுக்கு உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த கேப்சூல் பகுதியில ஒரு 8 சூப்பர் டிராகோ என்ஜின்ஸ் இருக்கு. இது எதுக்காகனாக்கா ஒருவேளை வந்து நீங்க லான்ச் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாக்கா உடனடியா அந்த உள்ள இருக்கிற க்ரூ மெம்பர்ஸை காப்பாத்துறதுக்காக இந்த என்ஜின்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு.
இந்த கேப்சூல் இருக்க அடிப்பகுதி பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கும். இது வந்து அங்க உள்ள குரூஸை வந்து பத்திரமா தரையிறங்குறதுக்கு, அதாவது விண்வெளியிலிருந்து விழுகும் போது அந்த உராய்வுனால ஏற்படக்கூடிய இந்த வெப்பத்தை வந்து இது வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரங்க்ல பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம கார்கோவும் வச்சு கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாம அந்த லான்ச் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அந்த ட்ரங்க் வந்து பயன்படுது. ஸோ இந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி ரேடியேஷன் இல்லாம தடுக்கிறதுக்கு உதவுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா சோலார் பேனல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது எதுக்குனாக்கா அந்த கேப்சூலுக்கு உண்டான பவருக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். சன்ல இருந்து லைட்டை எடுத்து உங்களுக்கு வந்து அது பவரா கன்வெர்ட் பண்ணி அந்த கேப்சூலுக்கு கொடுக்கும். ஸோ பழைய விண்கலத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த சோலார் பேனல்ஸ் வந்து சைட்ல வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும், ஃபோல்டு அன்ஃபோல்டு அப்படி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து டேமேஜஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால ட்ரங்கோடையே வந்து இது வந்து மோல்டான மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. இதனால என்ன ஆகுனாக்கா நீங்க வந்து அந்த ஓவரால் அந்த கேப்சூலை வந்து நீங்க ரொட்டேட் பண்ணி சன்னுக்கு நேரம் நீங்க காமிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பவர் சோர்ஸ் கிடைச்சிடும். அந்த முழு மிஷன்லயும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரங்க் வந்து இந்த கேப்சூலோட அட்டாச் ஆகி தான் இருக்கும். எப்போ வந்து அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்போ வந்து இந்த கேப்சூல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபால் ஆக ஆரம்பிக்கும் ஸ்பேஸ்ல இருந்து, அப்பதான் வந்து அது டிட்டாச் ஆகும். ஸோ அந்த கேப்சூல் வந்து சேஃபா வந்து லேண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ட்ரங்க் பகுதி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்பேஸ்லேயே கொலாப்ஸ் ஆயிரும். ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து இந்த கேப்சூலுக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு ஹேட்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு உள்ள போனாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பேர் வந்து அமர்ந்து பிரயாணம் பண்ணக்கூடிய வகையில் அதை வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்போ போனது பாத்தீங்கன்னாக்கா ஒன்லி 4 மெம்பர்ஸ் போற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த 7 பேருக்கு கீழே இருந்த 3 சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து நீங்க கார்கோஸ் வந்து திங்ஸ் எடுத்து போறதுக்கு உண்டான ஸ்பேஸாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம பழைய விண்கலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பட்டன் சுவிட்சஸ் எல்லாம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3 LED பேனல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பழைய விண்கலத்துல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸா இருக்கும். அவங்க போட்டுக்க அந்த ட்ரெஸ் கூட வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். மூவ்மெண்ட் வந்து அவ்வளவு குயிக்கா பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும், வெயிட்டா இருக்கும். ஆனா இப்போ யூஸ் பண்ற அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா அவங்களுக்கு யூஸ் பண்றது ரொம்ப கம்ஃபர்டபுளா, அது மட்டும் இல்லாம சீட்ஸ்ல உட்கார்றதுக்கும் அவங்களுக்கு வந்து மோர் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனை கொடுக்கும். ஸோ அந்த கேப்சூல்ல பாத்தீங்கன்னா வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கேப்சூல் ஒர்க் பண்றதுக்கு உண்டான அந்த எரிபொருளும் அதோட பாட்டம் லேயர்லயே வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து தான் அதுக்கு வந்து பவர் கிடைக்குது. இப்போ ரெஸ்கியூ பண்ண அனுப்புன இந்த க்ரூ டிராகனோட நேம் பாத்தீங்கன்னா ஃபெல்கான் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெல்கான் 9 அப்படிங்கிற நேம் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் படத்துல வந்த அந்த மில்லினியம் ஃபெல்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கும். ஸோ அந்த நேமை தான் வந்து எடுத்து இதுல ஃபெல்கான் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெல்கான் 9 பாத்தீங்கன்னாக்கா 2 ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேஜ் 1ல 9 மெர்லின் 1D என்ஜின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து அது ஃபெல்கான் 9 அப்படின்னு சொல்றது. இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா மெர்லின் வேக்யூம் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பயன்படுத்துவாங்க. அது வந்து ஒரு சிங்கிள் என்ஜின். பட் கீழே பாத்தீங்கன்னாக்கா 9 என்ஜின் இருக்கும் உங்களுக்கு. பிப்ரவரி 2025 இதே க்ரூ டிராகன் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களோட நம்முடைய பூமியை வந்தடைய நம்ம நம்புவோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்து நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.